ஓம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ஓம் ஆச்சாரக்கோவை முதல் பாடல். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆச்சார வித்து. நன்றி அறிதல் முதலான 8 குணங்கள் ஆச்சாரம் என்ற தர்மத்திற்கு விதையாக மூலமாக இருக்கின்றது என்று ஆச்சாரக்கோவை பாடலை தொடங்குகின்றார். இதில் கல்வி, அறிவுடைமை இவற்றினுடைய முக்கியத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம காலையில் பார்த்தது அறிவு நமக்கு பாதுகாப்பு அரணாக, எதிரிகளால் அழிக்க முடியாத அரணாக இருக்கக்கூடியது அறிவு. காரண காரியம் அறிந்திருத்தல் அறிவுடைமை. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை தரக்கூடியவைகளை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம், அந்த படைப்பாற்றல்ங்கிறது அறிவுக்கு உண்டு. அப்புறம் ஏற்கனவே இறைவனுடைய படைப்பாக இருக்கலாம், மனிதனுடைய படைப்பாக இருக்கலாம். படைக்கப்பட்ட பொருள்களை முறையாக பயன்படுத்துதல் என்பதும் ஒரு அறிவினுடைய அம்சம். அதோடு நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் அறிவுடையவர்களுக்கு உண்டு. அதனால் அறிவுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவும் இல்லை. நமக்கு சரியான விவேகம் இருந்தால், அதை பற்றிய சரியான அறிவு இருந்தால் நம்மால் அதை எதிர்கொள்ள முடியும், தீர்க்க முடியும். இது அறிவினுடைய நன்மைகள். அதோடு நல்ல அறிவுடையவர்கள் எப்பொழுதும் சமமான மனநிலையோடு இருக்கிறார்கள். சமநிலை, மனத்தில் சமத்துவங்கிறது, இன்ப துன்பங்களை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவங்கிறது இருக்கும். ஏன்னா அறிவினால் நமக்கு நிலையாமை முதலானவைகள் புரிகின்றன. வாழ்க்கையில் நிலையாமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மரணம் நிச்சயமான ஒன்று. யாரும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மரணம் நிச்சயமான ஒன்று. அந்த மரணத்துக்கு முன்னால் முதுமை ஏற்படுதல், நோய் முதலானவைகள் ஏற்படுதல், இதெல்லாம் இயற்கையான இயல்பான ஒன்று. அதுக்கப்புறம் இளமை மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, செல்வ நிலைமை மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இந்த நிலையாமைங்கிறது நமக்கு அறிவை பயன்படுத்தி நம்ம யோசித்தோம்னா, யோசிக்க வேண்டாம், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்தாலே புரியும், நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பக்கத்து வீட்டில் இருக்க ஆள் போய் சேர்ந்தால் நாமளும் ஒரு நாள் போய் சேருவோம். அதுக்கு வேறு என்ன அறிவு வேணும்? அதை பார்த்து புரிந்து கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் புத்தி சக்தி மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். ஆட்டுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். கறிக்கடையில் கட்டியிருக்கிற ஆடு பக்கத்தில் இருக்க ஆட்டை வெட்டுறான்னா அடுத்து நம்மளை வெட்ட போகிறான்னா அதுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு சாப்பாடு கொலை ஏதாவது தொங்க விட்டுருந்தானே, கீரையை தொங்க விட்டு அது பாட்டுக்கு ஆனந்தமாக சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் நமக்கு அந்த கதி தாங்கிறத அதுக்கு யோசிக்க முடியாது. ஆனால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கும் அந்த நிலை, செல்வம் மாறலாம், உடல் ஆரோக்கியம் மாறலாம், இளமை மாறலாம். அதனால் நிலையாமைங்கிறதுல யாழ்க்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை எல்லாமே சொல்லுகிறார்கள். அதனால் இந்த இருமைகள் என்பது இயல்பு. உலகத்தில் இருமைங்கிறது மாற்ற முடியாது. எப்படி குளிரும் வெப்பமும் பகலும் இரவும் வருதோ அதே மாதிரி வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், வெற்றி தோல்வி, மானாவமானம், நன்மை தீமை, நோய் ஆரோக்கியம் இதெல்லாமே மாறி மாறி வரும் என்பது இயல்பான ஒன்றுங்கிறது கொஞ்சம் விவேகம் இருக்கிற மனிதனால் புரிந்து கொள்ள முடிந்த ஒன்று. அப்போ
நமக்கும் அது உண்டு, இது எப்பொழுது வேணாலும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்தும் மாறலாம் அப்படிங்கிற விவேகம் இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டு மனதை பக்குவமாக வைத்து, அந்த புரிந்து கொள்ளுதலே பக்குவம், அதுதான் மனதுக்கு அமைதி, அந்த தெளிவை கொடுக்குது. இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டா மனது அதிக கலக்கமடையாமல் இருக்கும். அதனால் மனசு கலங்காமல் இருக்கிறதுக்கு அந்த விவேகம் நமக்கு தேவை. அதனால் விவேகத்தினால சமநிலை நமக்கு கிடைக்கின்றது. அப்புறம் பெரியோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், அவர்கள் வழிகாட்டுதல் படி நம்ம அவர்களோடு சேர்ந்து வாழுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை, அறிவுடையவர்கள் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார்கள். அதோடு பழி பாபத்திற்கு அஞ்சுதல், தர்மமான வாழ்க்கை இதெல்லாம் வைத்து கொள்ளுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை, பக்தி இதெல்லாம் கூட அறிவினுடைய விளைவு. அறிவுடையவர்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த குணங்களெல்லாம் வைத்து கொள்கிறார்கள். அறிவினால் ஏற்படக்கூடிய நன்மை இது, இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்த அறிவுடைய மனிதர்களாக நாம் இருக்கிறோம், நல்ல கல்வி இருக்குது, ஆனால் நம்முடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்க. உண்மையிலேயே திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நம்முடைய அறிவு, நம்ம கல்வி அறிவு நமக்கு இத்தனை பயன்களை கொடுத்துருக்கா, அறிவு இத்தனை பயன்களை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே நம்முடைய கல்வி இத்தனை பயன்களை கொடுத்துருக்கிறதா, நம்மளுடைய அறிவு இத்தனை பயன்களை நமக்கு கொடுத்திருக்கிறதா என்பது நமக்கு கேள்வி. யோசித்து பார்த்தா இல்லை. எதனால் இல்லை அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான அறிவாற்றல் நம்மளிடத்தில் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே தான், நம்மளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அறிவாற்றல் நமக்கு இல்லை. அதற்கு அது என்ன அறிவுங்கிறதையும் திருவள்ளுவரே சொல்கிறார். மற்ற சாஸ்திரங்களை நம்ம பார்க்கிறோம். 2 விவேகம் நமக்கு தேவை. நம்ம இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் இல்லாதது அல்லது நாம் தவற விட்ட ஒன்று, நம்ம பாரம்பரியத்தில் இருந்து விட்ட ஒன்று தர்மாதர்ம விவேகம். திருவள்ளுவர் சொல் நன்றின் பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்கிறாரு. அந்த அறிவினுடைய லட்சணம் சொல்கிற பொழுது அறிவினுடைய பயனாக இத்தனை விஷயம் சொல்கிறார். அந்த அறிவு எப்படிப்பட்டது, அறிவினுடைய லட்சணம் என்னன்னு கேட்டால் நன்றின் பால் உய்ப்பது அறிவுங்கிற. நன்றின் பால் உய்ப்பது அறிவுன்னா நல்லதின் பக்கம் செல்ல தூண்டுவது அறிவு. அதான் தர்ம அதர்ம விவேகம்னு சொல்கிறோம். தர்மாதர்ம விவேகம், எது தர்மம் எது அதர்மம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எது நல்லது எது கெட்டது என்பதை பற்றிய விவேகம் நமக்கு தேவை. அந்த அறிவு நம்ம இடத்துல போதுமானதாக இல்லை. அதனால் கெட்டதை நல்லதாக நினைக்கிறோம், நல்லதை கெட்டதாக நினைக்கிறோம். தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்குது, அத்தியாசம் முதலானவைகள் இருக்குது. அதனால் தர்ம விவேகம். அர்ஜுனனுக்கு அதான் குழப்பம். யுத்தம் பண்ணுறது அதர்மம் நினைக்கிறான். யுத்த காலத்தில் வந்துட்டு யுத்தம் பண்ணுறது அதர்மம். யுத்தம் பண்ணால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும், வர்ண கலப்பெல்லாம் ஏற்படும், குல தர்மங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும்னு பெரிய கதையெல்லாம் சொல்கிறான். அப்போ அதர்மத்தை தர்மமாக நினைக்கிறான். அவனுடைய தர்மமான யுத்தம் பண்ணுறதுங்கிறத அதர்மமாக நினைக்கிறான். அப்போ தர்ம அதர்ம குழப்பம் வருது. அதுதான் மோகம், கார்பண்ய தோஷம்னு அவனே சொல்கிறான். கார்பண்ய தோஷம் அல்லது மோகம்ங்கிறது இருக்குது. அதனால் அது நீங்கி நமக்கு தர்ம அதர்ம விவேகம் இருக்கணும். அந்த தர்ம அதர்ம விவேகம் நமக்கு தானாக வருமானா, நம்மளா நம்ம அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியுமா, எது நல்லது கெட்டதுன்னு புரிந்து கொள்ள முடியுமான்னா ஒரு சில விஷயங்களில் புரிந்து கொள்ளலாம். நேரடியாக இப்பொழுது நமக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தில் நல்லது கெட்டது அப்படின்னு பிரத்யட்சமாக ரிசல்ட்டு தெரிகிற விஷயத்தில் நமக்கு நல்லது கெட்டதுங்கிறது, இது நல்லது கெட்டதுன்னு நம்மளாக புரிந்து கொள்ள முடியும். என்னது, நெருப்பில் கை வச்சா நெருப்பை தொட்டால் சுடுங்கிறது நமக்கு தெரியுது. உடனடியாக ரிசல்ட்டு தெரியுது. அதனால் இது கெட்டது அப்படின்னா. கள்ளச்சாராயம் ஏன் கெட்டதுன்னா, குடித்தோடனே செத்து போயிட்டான். அப்போ அரசாங்கம் விற்கிற சாராயம் லேட்டாக சாமான் தான். அதனால் அது உடனே தெரியலை. அப்போ அதனுடைய பலன் உடனே தெரியலேங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லிட முடியுமா? அது நல்லது கிடையாது, அதுவும் கெட்டது தான். அது மெதுவாக வேலை செய்யுது. அப்போ உடனடியாக ரிசல்ட்டு தெரியாததில் நம்மளால் நல்லது கெட்டதுங்கிறத தீர்மானம் பண்ண முடியல. நம்ம அறிவுக்கு அந்த சக்தி இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும், அல்லது பெரியவங்க சொல்லணும், இல்லை மற்றவர்களை வாழ்க்கையை பார்த்து புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லாத விஷயங்களை நாம் தீர்மானம் பண்ண முடியலை. உடனடியாக பலன் தெரிஞ்சால் இது நல்லது இது கெட்டதுன்னு
நாமளே நம்மளுடைய அறிவை வைத்துக்கொண்டு முடிவு பண்ணலாம். இந்த சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துறது, அதெல்லாம் உடனடியாக நமக்கு தெரியறதில்ல. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய விளைவு தெரிகிறது. முதல்ல குடிக்கிற போது இழுக்க இன்பம்னா அப்படி தான் விளம்பரம்லாம் அப்படி தான் போடுறான். நானும் 10 வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் ஆகலையேண்ணா. இப்போ ஆகாது, 40 வயசுக்கு மேலே தெரியும்ண்ணா. அதனால் 20 வயசில் காலேஜ் போகிறபோது குடிக்க ஆரம்பிக்கிறாரு, 30 வயசு 10 வருஷம் குடிச்சிட்டாருண்ணா. ஒன்றும் ஆகலையே, நல்லா சுறுசுறுப்பாக குடித்தா தான் நல்லா தெம்பாக இருக்குண்ணா. தெம்பாக இருக்குண்ணா, டானிக் குடிக்கிற மாதிரி அதான் குடித்தா தான் தெம்பாக இருக்குண்ணா. அது உடனடியாக தெரியாது. 40-50 வயசுக்கு மேலே அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னா உடனடியாக அதனுடைய விளைவு தெரியறதில்லை. அது உடனடியாக அதனுடைய விளைவு தெரியறதில்ல. சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா அதனுடைய விளைவு பின்னாடி தெரியுது. அப்போது எதனுடைய விளைவு நமக்கு உடனடியாக தெரியலையோ அதில் நமக்கு குழப்பம் வருது, நல்லதா கெட்டதான்னு. இன்னும் சிலதில் இப்போ உடனடியாக இன்றைக்கே தெரிஞ்சால் உடனே கெட்டது. நெருப்பை தொட்டம் ஒரு தடவை குழந்தை தொடுது சுடுதுனாக்கா உடனே அது அனுபவத்தில் புரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் போகிறது இல்லை. சில விஷயங்கள் நம்மளுடைய பிறவியிலேயே ஒரு 10-20 வருஷத்தில் நம்மளே தெரிந்து கொள்ளலாம், அல்லது மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய அனுபவத்தை வைத்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் சிலது இந்த பிறவியிலேயே தெரியாதுன்னா என்ன பண்ணுறது? சிலவற்றினுடைய விளைவு இந்த பிறவியிலேயே தெரியறதில்லை, அது அடுத்த பிறவியில் தான் தெரியும் அப்படின்னு அதிர்ஷ்டமாக இருக்குது. இந்த தர்ம அதர்மத்தினுடைய விளைவு புண்ணிய பாப்பங்கிறது அதிர்ஷ்டமானதாக இருக்குது. திருஷ்டமானதாக இருந்தால் இங்கேயே சாஸ்திரம் சொல்லாமல் பெரியவங்க சொல்லாமல் நாமளே பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஆனால் தர்ம அதர்மங்கிறது அதனுடைய விளைவு புண்ணிய பாப்பங்கிறது அதிர்ஷ்டமான ஒன்றாக இருக்குது. லஞ்சம் வாங்குகிறான், ஊழல் பண்ணுறான், நல்லா இருக்கானேண்ணா கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டு இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறான்னா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கலாச்சாரம் விற்றுக்கிட்டு இருந்தார், இல்லைன்னா லோக்கல் ரவுடியாக பெரிய ரவுடியாக அடிதடி வெட்டு குத்துன்னு இருந்தார். இப்போ என்னண்ணா அமைச்சராக இருக்காருண்ணா இன்னும் பார்க்குறோம். இது இப்போ அமைச்சராக இருக்கிறார், அவர் தான் சமூகத்தில் பெரிய ஆள், ஐஏஎஸ் ஆஃபீஸரே அவர் கீழே தான் இருக்கிறார், படித்த ஆள் அவர் கீழே இருக்கிறார். இவன் 10வது கூட படிக்கலை, கல்வி தந்தையாக இருக்கிறார். ஏன்னா அமைச்சராகிட்டால் நிறைய ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கலாம், கல்வி தந்தையாக இருக்கிறார் அவர் இருக்கிறாருன்னா. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா என்னென்னமோ தொழில் பண்ணார், எவ்வளோ கொள்ளை பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதோட பலன்லாம் எப்போ தெரியும்? இப்போ நமக்கு தெரியலையே. கண்கூட நமக்கு தெரிஞ்சது இப்படி ரவுடியாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் இப்போ பெரிய செல்வந்தனா எல்லா வசதியோடு இருக்கிறார், லஞ்சம் வாங்குறாருன்னு தெரியுது, ஊழல் பண்ணுறாருன்னு தெரியுது. ஆனால் எந்த இதுலேயும் மாட்டிக்கொள்ளல, நல்லா இருக்கிறார், அவனும் நல்லா இருக்கிறான், அவனுடைய வாரிசுகளும் நல்லா இருக்காங்க, தலைமுறையாக நல்லா இருக்காங்கன்னா அது எப்படி அதுக்கு பலன் இருக்கா இல்லையா? நான் பண்ண பாப்பத்துக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படின்னா அது அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்தான். அப்போ அதில் சாஸ்திரம் சொல்லி தான் தெரியும். சாஸ்திரத்தில் தான் அதனால் சாஸ்திரம்தான் அந்த புண்ணிய பாப்பத்துக்கு அது பாப்பம் பண்ணால் அதற்கான பலன், இவ்வளோ அதர்மம் பண்ணால் அதற்கான பலன் பாப்பங்கிறத சொல்லுது. அவன் இந்த பிறவியில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த பிறவியில் அதற்குடைய விளைவை அனுபவிப்பான். இப்போ அவன் நல்லா இருக்கிறதும் முந்தின பிறவியில் செய்த நன்மையினுடைய விளைவு, அதனால் இப்போ சுகமாக இருக்கிறான். ஆனால் இப்போ பண்ணியிருக்கிற பாப்பத்தினுடைய விளைவு அடுத்த பிறவியில் வரும், அது நமக்கு தெரியாது. அடுத்த பிறவியில் அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது, நாம் எங்கே இருப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் அதனுடைய விளைவு நமக்கு நேரடியாக தெரிகிறது இல்லை. அதனால் அங்கே சாஸ்திரம்தான் அதற்கு பிரமாணம். அதனால் சாஸ்திரத்தை வைத்துக்கொண்டு நம்ம தர்மத்தை புரிந்து கொள்ளணும். அதனால்தான் திருவள்ளுவர் அறிவை பற்றி சொல்லிட்டு அறியாமையை பற்றி சொல்கிற பொழுது சொல்கிறார், அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெரும் இறை தாமே தமக்குன்னு. அறியாமை புல்லறிவாண்மை அதிகாரத்தில் சொல்கிறார். அறிவுடைமை ஒரு அதிகாரம், அதுக்கு நேராக இன்னொரு அதிகாரம் புல்லறிவாண்மை அல்லது பேதமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்குது, புல்லறிவாண்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. பேதமைனாக்கா மூடத்தனம், அது இயல்பாகவே அறிவில்லாத ஒரு மந்தமான தன்மை. அது முந்தின பிறவியில் செய்த பாப்பத்தினால என்ன படித்தாலும் இப்போ அறிவு வராது, மூடனாகவே இருப்பான். புல்லறிவாண்மைங்கிறது அல்பமான கீழான அறிவுடைவை, தப்பான அறிவு இருக்கிறது, ரொம்ப மட்டமான கீழ்த்தரமான அறிவு இருக்கிறது புல்லறிவு. பேதமைங்கிறது மடமை, அவனுக்கு நல்லதும் பண்ண மாட்டான் கெட்டதும் பண்ண மாட்டான். ஏன்னா நல்லது கெட்டது ஒன்றுமே தெரியாது, மந்தன்னு இருப்பான். அப்படியாது புல்லறிவு உடையவன் எல்லா கீழ்த்தரமான வேலையும் பண்ணுவான், அதை ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணுவான். ஆனால் அது புல்லறிவுங்கிறார். கீழ்மையான அறிவு, தவறான அறிவு, நெகட்டிவான அறிவு, எதிர்மறையான அறிவு, சாஸ்திர சம்பந்தம் இல்லாமல் சாஸ்திர படிப்பு இல்லாமல் ஏற்படக்கூடிய
அறிவு. அதனால் வரக்கூடிய கேடை பற்றி சொல்கிறார். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெரும் இறை தாமே தாமே தனக்குன்னு. அவனுக்கே அவன் பெரிய பாபத்தை பெரிய துன்பத்தை செய்து கொள்ளுகிறான். யார்? சாஸ்திரத்தோட ஒட்டாத அறிவுடையவன், சாஸ்திரத்துக்கு விரோதமான அறிவுடையவன். அதனால் அருமறை சோறும் அறிவிலான். சாஸ்திரம் சொல்லக்கூடிய நீதி இலக்கியங்கள் சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டவன், அதை மனதில் வைத்து கொள்ளாதவன், தவறான அறிவுடையவன். அவனுக்கு அவனே பாப்பத்தை செய்து கொள்கிறான், அவனுக்கு அவனே துன்பத்தை செய்து கொள்ளுகிறான். அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, தர்ம அதர்ம விவேகம்ங்கிறது முக்கியமானது. நமக்கு விவேகம் இருக்குது, இப்போ படிச்சிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய கல்வி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வி முறையை விட இப்போ ரொம்ப அட்வான்ஸான கல்வி, பௌத்திக விஞ்ஞானம் ரொம்ப பறந்து ரொம்ப நுட்பமாக ஏஐ வைக்கின்றான். ஏஐ விஞ்ஞானம்லாம் சொல்கிறான். நம்ம படிக்கிற போது இல்லாத இன்ஜினியரிங் பாடம்லாம் இப்போ இருக்குது. அப்போ தான் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்த முடியும். அதனால் பேரையாவது மாற்றி வச்சு எதையாவது சொல்லணும். அந்த மாதிரி புதுசாக புதிய தொழில்நுட்பத்தில் நிறைய பௌத்திக விஞ்ஞானம் நல்லா விரிவடைஞ்சிருக்கு. அணுவை கண்ணிலேயே பார்க்க முடியாது, ஆனால் அணுவை பிளந்து அதனுடைய ஆற்றலை எடுக்கிற அளவுக்கு அறிவுடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் என்னென்னா, அந்த அணுவை வைத்துக்கொண்டு அணுகுண்டு தயாரிக்கிறோம். அந்த அணுகுண்டு தயாரிக்கிற அறிவுனால என்ன பயன்? அணுவை வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம், ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினா அது நன்மை. ஆனால் அது ராக்கெட் தயாரிக்கிறதுக்கும் ஆயுதம் தயாரிக்கிறதுக்கும் சமூகத்தை அழிக்கிறதுக்கான கெட்ட விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு அந்த நுட்பமான அறிவு, அந்த பௌத்திக அறிவு, இப்போ இருக்கக்கூடிய கல்வியினால் பெற்ற அறிவு பயன்படுதுன்னா அந்த அறிவு நல்லா இருக்குது. ஆனால் மனசு நல்லா இல்லை, புத்தி நல்லா இருக்குது. பௌத்திக விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் மனது நல்ல மனதாக இல்லை. அதுதான், அதனால தான் அங்கே தர்மம்ங்கிறது முக்கியத்துவம் உடையதாக நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. தர்ம விவேகத்தோடு கூடிய அறிவு தான் சமூகத்துக்கு பயன் தரத்தக்கதாக இருக்கும். அவனுக்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் பயன் தரத்தக்கதாக இருக்கும். அதனால் அந்த ஒரு அறிவு தேவை. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு அவனுடைய நீ புத்திசாலி மாதிரி பேசுகிற, ஆனால் கவலைப்படுற, புத்திசாலிகள் கவலைப்பட மாட்டார்கள் என்று சொல்லி கவலையை போக்குறதுக்காக புத்திசாலிகள்கிட்ட எந்த ஞானம் இருந்ததோ அந்த ஞானத்தை தான் அவர் முழுக்க உபதேசம் பண்ணுறார். அது 2 பகுதி. ஒன்று தர்ம விவேகம், அது முதல் பகுதி. அதை சொல்கிறார். தர்மத்தினுடைய அடிப்படையில் நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கணும். க்ஷத்திரிய தர்மத்துக்காக உயிரை விட்டாலும் அதனால் தோல்வி ஏற்பட்டாலும் உனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி தர்மத்தை வலியுறுத்தி ஸ்வதர்மத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதே ஸ்வதர்மத்தை கர்மயோகமாக செய்யுன்னு வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் அந்த தர்ம விவேகம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த தர்மம் நமக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால நம்மளுடைய மனது தூய்மை அடையும். மனதில் இருக்கக்கூடிய அகங்காரம், மமக்காரம், விருப்பு வெறுப்பு நீங்கி சமூகத்துக்கும் நமக்கும் எது நன்மையோ அதை செய்ய தொடங்குவோம். அதனால் அந்த அறிவு, பௌத்திக அறிவு, அது தர்மத்தோடு ஒட்டி, சாஸ்திரத்தோட ஒட்டி சமூக நன்மைக்காக பயன்படக்கூடியதாக ஆகணும். அதற்குத்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நம்மளுடைய ஹிந்து தர்மம் ஆச்சார கோவையை படின்னு சொல்லுது. அதனால் தர்ம விவேகம் நமக்கு அறிவு இருக்குது, நிறையா படிச்சிருக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறபடி நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீரலையே, நம்மளுடைய கவலை தீரலையே, நம்மளுடைய மனசு பக்குவமான சமநிலையில் இல்லையே, என்ன பண்ணுறதுனாக்கா நமக்கு தர்ம விவேகம் போதுமானதாக இல்லை. அதனால் ஆச்சார கோவையை ஒழுங்காக முறையாக படிக்கணும், கேட்கணும், தொடர்ந்து அந்தர்யோகத்துக்கு வரணும்னா அப்படின்னு அது ஒன்று. அப்புறம் இன்னொரு அறிவு சாஸ்திரம் சொல்லுது, தர்ம விவேகத்தோட. திருவள்ளுவரும் சொல்கிறார், நன்றின்பால் உய்ப்பது அறிவுங்கிறது தர்ம விவேகம். அதுக்கப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அடுத்த அறிவு. மெய்யுணர்தல்னு தனியாகவே ஒரு அதிகாரத்தை வச்சுட்டார். அறிவுடைமை தனி அதிகாரம், மெய்யுணர்தல்ங்கிறது தனி அதிகாரம். மெய்யுணர்தல், உணர்தல்னாலே அறிவு தான். மெய் அறிவை அடைதல். உணர்வுங்கிறதுக்கு அந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள விளக்கம் கொடுக்குற பொழுது மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ எல்லா உலகத்தில் என்ன பொருள் இருந்தாலும் அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஆத்மா
பிரம்மம், சத்தியம் அல்லது கடவுள் அதை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு ஆத்ம ஞானம்தான். அதனால் மெய்யுணர்தல்ங்கிறது ஆத்ம ஞானம்தான். அப்போ தர்மா தர்ம விவேகத்தோட நமக்கு இன்னொரு விவேகம் தேவை, ஆத்ம அனாத்ம விவேகம். 2 பகவத்கீதை முழுக்க பகவான் சொல்கிறது அதுதான். அர்ஜுனுடைய மனக்கவலை போவதற்கு, அவனுடைய மோகம் புத்தி குழப்பம் நீங்குவதற்கு பகவான் பண்ணுற உபதேசம் தர்ம தர்ம விவேகமும் ஆத்ம அனாத்ம விவேகமும் தான். இந்த ரெண்டும் நம்ம இந்த பௌத்திக விஞ்ஞானத்தோட இந்த விஞ்ஞானத்தையும் சேர்த்து கொண்டா, சாஸ்திரத்தோட கூடிய தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, சாஸ்திரம் தான் உனக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கக்கூடிய தர்ம அதர்ம விவேகத்தை நாம் இந்த மாதிரி சத் சங்கத்தில் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதோட ஆத்மா அனாத்ம விவேகத்தையும் தெரிந்து கொள்ளணும். இங்கே நமக்கு ஆச்சார கோவைன்னு தர்ம சாஸ்திரத்தை எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஆத்மானாத்ம விவேகத்தை பற்றி மேற்கொண்டு சொல்லலை. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறது, விவேகம் இருக்குது, படித்திருக்கிறோம், நல்லா தெரியும். ஆனால் இந்த 2 விவேகமும் போதுமான அளவு இல்லை. அதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்மளுடைய பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கு காரணமான பிரச்சனை இதுதான். நம்மளுடைய மனக்கவலை, குழப்பம் அல்லது மோகம், மற்ற என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனையும் தீராமல் இருக்கிறதுக்கு காரணம் தர்ம அதர்ம விவேகம், ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லை என்பது தான். அதனால் தர்ம அதர்ம விவேகத்துக்கு தான் நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம். முக்கியமாக ஆச்சார கோவை முதலான தர்ம சாஸ்திரங்கள் அதுக்கு தான். இந்த தர்ம சாஸ்திரம் என்ன பண்ணுறது, சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். இன்னும் நம்மளுடைய ஹிந்து மதத்தில் பார்த்தாக்க குழந்தை பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் பலவிதமான சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அதெல்லாம் தர்மத்தினுடைய ஒரு அங்கம் தான். அந்த சம்ஸ்காரம் நம்மளுடைய அந்த ஜீவனை, ஆத்மாவை, மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த சம்ஸ்காரத்தை நம்ம முறையாக பெற்றோர்கள் குழந்தைக்கு பண்ணக்கூடிய எல்லா சம்ஸ்காரத்தையும், அதாவது எந்த சடங்காக இருந்தாலும் அதை வைதிக முறைப்படி பண்ணுற பொழுது அது அந்த ஜீவனை, அந்த மனதை புனிதப்படுத்துவதாக, தூய்மைப்படுத்துவதாக ஆகின்றது. அதோட நல்ல சத்சங்கத்தில் இருந்து சாஸ்திரங்களையும் படித்து இருக்கிற பொழுது அவன் நல்ல விவேகமுடையவனாக இருக்கிறான். அது அவனுடைய வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமான தர்ம அர்த்த காம மோட்சம் இவைகளை அடைவதற்கு அவனுக்கு உதவியாக இருக்கின்றது. அதில் இந்த அடிப்படையில் நம்ம இந்த அறிவுடைமை அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வர்றோம். நல்ல தெளிந்த அறிவு என்னன்னா, அறிவுடைமைங்கிறது முக்கியமான ஒன்று. அந்த அறிவுடைமையிலையும் பௌத்திக விஞ்ஞானம், லௌகிக அறிவு என்பதோட தர்ம அதர்ம விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம் இவைகளையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எப்படி வாழணும், எதற்காக வாழணும், எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதனால் இந்த ஆச்சார கோவையில் முதல் பாட்டில் கல்வி அறிவுடைமை பார்த்துட்டோம். அடுத்து 3ஆவதாக முக்கியமானது நல்லினத்தாரோடு நட்டல். இங்கே பாட்டில் இருக்கிறது நல்லினத்தாரோடு நட்டல். நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில் சொன்னால் சத்சங்கம். சத்சங்கத்தில் இருக்கிறது. சத்சங்கத்தில் இந்த அறிவு வர்றதுக்கு என்ன பண்ணுறது, சத்சங்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னு திருக்குறள் அதிகாரம் சொல்கிறார். பெரியவர்கள், பெரியாரைனா அதையும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எந்த பெரியார்னா அந்த பெரியார் போகக்கூடாது. அது போலி பகுத்தறிவு. உண்மையான பகுத்தறிவு பெரியோர்களோடு இருக்கிறது தான். அதனால் பெரியார் வழி அல்ல, இது பெரியோர் வழி. அதனால் பெரியாரை துணைக்கோடல், சத்சங்கம்ங்கிறது முக்கியமானது. அதனால் அதுக்கு லட்சணம் சொல்கிறார். யார் பெரியார்னா, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து தர்மம் தெரிந்து. யார் பெரியவர்கள்னா, பெரியவர்கள் கேண்மைனா நட்பு. பெரியவர்களுடைய நட்பை நாம் எப்படி அவர்கள்ட்ட பழகுனா, எப்படி அணுகுனா, அல்லது என்ன கொடுத்தாவது அவர்களுடைய நட்பாக்கி கொள்ள முடியுமோ அப்படி நட்பாக்கி கொள்ள வேண்டும். பெரியோர்களை நட்பாக, நண்பர்களாக, நண்பர்கள்ங்கிற பொழுது அவர்களுடைய சேர்ந்து வாழுதல், அவர்களுடைய சேர்ந்து இருத்தல், அவர்கள் கூட இருக்கிறது, அவர்கள் நம்மளை அவங்க கூட வச்சுக்கிறது. பெரியவங்க கூட நாம் தானே போய் ஒட்டிக்கணும். அதனால் அவர்கள் நம்ம என்ன பண்ணால் நம்மளை அவர்கள் நம்ம கூடயே வச்சுக்குவாங்களோ, அவங்க கூடயே வச்சுக்குவாங்களோ அப்படி நம்ம அவர்கள்ட்ட பழகி, அது அவர்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கலாம்,
வேறு எந்த விதத்திலும் சாஸ்திரமாக தான் சேவைன்னு சொல்லுது. குருவுக்கு பண்ணக்கூடிய சேவை. அவர்களுடைய மனசு விரும்புகிற மாதிரி நடந்து கொண்டு அவர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும். அந்த பெரியவர்கள் யாரடா? மூத்த அறிவுடையார், அறனறிந்து மூத்த அறிவுடையார். அந்த பெரியவர்கள் அறிவுடையவர்களாக இருக்கணும் முதல்ல. அதனால் பெரியவர்கள் 3 லட்சணம் சொல்கிறார். அறனறிந்து மூத்த அறிவுடையார், நம்மளோட வயதில் மூத்தவர்கள் பெரியவர்கள். அப்புறம் அவர்கள் இந்த தர்ம விவேகம் உடையவர்களாக அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் சாதுக்களாக, அதனால தான் சத் சங்கம்னு சொல்கிறோம். அவர்கள் சத்துக்களாக இருக்கணும், சாதுக்களாக இருக்கணும், தர்மமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த பெரியவர்கள். நல்லா அறிவுடையவர்கள். நம்ம சொல்கிற தர்ம விவேகம், ஆத்மானாத்ம விவேகம் உடைய பெரியவர்கள் ஒருத்தர் குருமார்கள்னு சொல்கிறோம். அறிவுடையவர்களாக இருக்கணும். அப்புறம் அறனறிந்துன்னு தர்மம் தெரிந்து தர்மத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல விவேகமுடையவர்களாக இருக்கணும், தர்மம் தெரிந்தவர்களாக இருக்கணும், வயதில் மூத்தவர்களாக இருக்கணும். அப்படி இருப்பவர்களை நாம் நட்பாக்கி கொள்ள வேண்டும். அவர்களுடைய சத்சங்கத்திலேயே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு எது நல்லது கெட்டதுங்கிறது அவர்களுடைய உபதேசத்தினாலேயோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். இல்லை தர்மத்துக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்குற பொழுது சாஸ்திரமெல்லாம் சொல்லுது, மனுஸ்மிருதி சொல்லுது. ஒன்று ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதிங்கிறது முதல் பிரமாணம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறோ அது தர்மம், அவ்வளோதான். வேதம் சொல்லியிருக்கிறது, வேதம் எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அது தர்மம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது அதர்மம், அவ்வளோதான். அதற்கு மேலே கேள்வி இல்லை. முதல் பிரமாணம் சாஸ்திரம், வேதம் என்பது தான். வேதம் ஸ்ருதி தான் முதல் பிரமாணம். அதுக்கப்புறம் ஸ்ருதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்மிருதி கிரந்தங்கள், தர்மசாஸ்திரங்கள் அடுத்த பிரமாணம். அதுக்கப்புறம் அதை பின்பற்றி வாழக்கூடிய ஆச்சாரியர்கள், பெரியவர்கள் பிரமாணம், சாதுக்கள் பிரமாணம். இல்லை வேதத்தில் நமக்கு ஒரு விஷயத்தில், தர்ம விஷயத்தில் குழப்பம்னா வேதத்தை எடுத்து பார்க்கணும், தெரியலையா? தர்மசாஸ்திரம் பார்க்கணும், அதுவும் தெரியலையா? நம்மளோட பெரியவர்கள்ட்ட, அதன்படி வாழக்கூடியவர்கள்ட்ட கேட்டு அவர்கள் சொல்கிறத பிரமாணமாக எடுத்துக்கொண்டு நம்ம செய்யலாம். அவர்கள் சொன்னாலே நமக்கு எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு, பெரியவங்க சொல்லியிருக்காங்க செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு சாஸ்திரம் என்ன இருக்குங்கிறதெல்லாம் இல்லை. பெரிய வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, நம்ம அதை அப்படியே பண்ணலாம். அதனால் பெரியவர்கள் பிரமாணம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுடைய மனசாட்சி சொல்லியிருக்கு. இது மூணுமே வேலை செய்யலைன்னா, மூணுமே பக்கத்தில் இல்லை, தெரியலைன்னா, நம்ம தர்மமாக வாழ்ந்திருந்தால் நம்மளுடைய மனசாட்சியே எது தர்மங்கிறத காட்டும். ஒரு நெருக்கடியான நிலையில் அதுக்கு என்ன தீர்வுனாக்கா, ராமாயணம் பெரியவர்கிட்ட கேட்கலாம் பக்கத்தில் இருந்தால், இல்லை ராமாயணம் மகாபாரதம் தெரிஞ்சிருந்தால் அதிலிருந்து பெரியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வேதம் தெரிஞ்சிருந்தால் வேதத்திலேயே அது தெளிவாக சொல்லியிருக்கு, தெரியலாம். எதுவும் இல்லைன்னா நம்மளுடைய மனசாட்சி எது சொல்லுதோ அதை செய்யலாம்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த சாதுக்கள் அப்படிங்கிறது நமக்கு அறிவுடையவர்களாக இருக்கணும், வயதில் மூத்தவர்களாக இருக்கணும், தர்மம் தெரிந்து தர்மப்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்கள் தான் சத்துக்கள்னு சொல்கிறோம், சாதுக்கள்னு சொல்கிறோம். அந்த சத்சங்கம் முக்கியமானது. தர்மத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு, எது தர்மம் எது அதர்மம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்வதற்கு சாதுக்கள் ஒரு பிரமாணம். அதான் வலிமை. எல்லா வலிமையை விட பெரிய வலிமை அதான் சொல்கிறார். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலையினா. எல்லா வலிமைகளை விட மிகச்சிறந்த வலிமை. எனக்கு நிறையா பணம் இருக்குது, நிறையா சொத்து இருக்குது அப்படிங்கிறத விட நமக்கு பெரிய பலம் பெரியோர்கள் துணை இருக்கிறது தான். பெரியோர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறது தான் பெரிய பலம். அதனால் பெரியாரை துணை கோடல்ங்கிறது 3வது விஷயம். அதனால் கல்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் சொல்கிற பொழுதே திருக்குறளில் அதற்கு ஆப்போசிட்டாக சிற்றினம் சேராமைங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். பெரியவர்களோட சேரணும், அல்பமாக கீழானவர்களோட சேரக்கூடாதுன்னு. அதனால் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். அப்புறம் நிலத்தியல்பால் நீர்த்திரிந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பால் ஆகும் அறிவுன்னு. இனத்தியல்வதாகும் அறிவு. நம்மளுடைய அறிவு எப்படி வரும்னா, எப்படி இருக்கும்னா, நம்ம இனம் எப்படி இருக்கும், நம்ம யாரு கூட சேர்ந்துருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான அறிவு தான் நமக்கு இருக்கும். நல்லவர்களுடைய சேர்க்கை இருந்தால் நல்ல அறிவு இருக்கும், தவறாக இருந்தால் தவறாக இருக்கும். அதனால் அதை சொல்கிறார். எப்படி ஒரு மழை பெய்கிற பொழுது அது தூய்மையாக வருது, எந்த நிலத்தில் விழுகுதோ அந்த நிலத்தோடு சேர்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த மழை நீருடைய தன்மை மாறிவிடுகிறது. கங்கையில் விழுந்தால்
அதோட தூய்மை அப்படியே இருக்குது. அது கூபத்தில் போய் விழுந்ததுன்னா மழை தண்ணீர் வந்தபோது தூய்மையாக தான் வந்தது, ஆனால் சேர்ந்த கட்சி சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ அது மாறி போயிடும். அதனால் நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும். அது மாதிரி இனத்தியல்பால் அவனுக்கு இயல்பாக நல்ல குணமுடையவனாக இருந்தாலும் தப்பானோட ஆளோட சேர்ந்தாக்கா அவனுடைய குணமானது மாறி போய்விடும். அதனால் அந்த இனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சிற்றினமாக இருந்தால் சிற்றினம். அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன் இன்னொரு குறள் சொல்கிறார். மனத்தானா மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒருவன் எப்படிப்பட்டவன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சொல்கிறான் அவன் அவனுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, அவன் எப்படிப்பட்டவன் நாங்கள் சொல்கிறோம். இல்லை அவன் என்ன புக்கு படிக்கிறான்னா, எந்த மாதிரி புஸ்தகம் படிக்கிறான்னு சொன்னாக்கா அவன் எப்படிப்பட்டவன்கிறத சொல்லலாம். ஏன்னா அவனுடைய விருப்பம், அவனுடைய உள்ளார்ந்தம் எப்படி இருக்கோ, அவனுடைய மனசு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புக்கை தான் அவன் தேர்ந்தெடுத்து படிப்பான். ஆவிகள் உலகம் அப்படின்னு படித்தான்னா புக்கு புஸ்தக கடைக்கு போனால் எல்லா புஸ்தகமும் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனந்த விகடன், குமுதம், இன்னும் நிறையா பேய் பிசாசுகளை பற்றி இதெல்லாம் இருக்குது. இல்லை அரசியல் பத்திரிக்கை இருக்குது, நல்ல ஆன்மீக பத்திரிக்கை இருக்குது. அவன் எதை வாங்குவான்னா அவன் மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் வாங்குவான். அப்போ அவன் என்ன படிக்கிறாங்கிறத சொன்னேன்னா பார்த்தா அவன் எப்படிப்பட்டவன்கிறத தெரிந்து கொள்ள முடியும்னா அது ஒரு அடையாளம். அப்புறம் அவன் யார் கூட இருக்கிறான்ங்கிறத பார்த்தா அவன் எப்படிப்பட்டவன்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதனால் அவன் எந்த இனத்தோடு சேர்ந்திருக்கிறான்ங்கிறத வைத்து அவன் இப்படிப்பட்டவன்கிறத சொல்லிவிடலாம்னு திருவள்ளுவரே சொல்கிறார். அதனால் இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். அப்புறம் இன்னும் சொல்கிறார், மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. அவன் எந்த இனத்தோடு சேர்ந்திருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுடைய அறிவானது இருக்கும். அப்புறம் மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். ஒரு மனிதன் மனசு தூய்மையாக இருக்கிறதும் ஒருவன் செய்கின்ற செயல் தூய்மையாக இருக்கிறதும் அவன் எந்த இனத்தோடு சேர்ந்திருக்கிறான். நல்ல தூய்மையான இனத்தோடு சேர்ந்திருந்தால் அவனுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கும். அதனால் இனம்ங்கிறது பிறப்பினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, குணத்தினுடைய அடிப்படையில் இனம். நல்ல குணம் இருந்தால் இவனும் நல்ல குணமுடையவனாக ஆவான். அதனால் சிற்றினம் சேராமைங்கிறதையும் இங்கே பெரியாரை துணைக்கோடல்ங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறார். நம்ம அதோட சிற்றினம் சேராமைங்கிறதையும் புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அடுத்தது இன்சொல். இன்சொல்னால் அன்பாக இனிமையாக பேசுதல், இனியவை கூறல். திருக்குறள் அதுக்கு அதிகாரம் இருக்குது. இனியவை கூறல் நமக்கு தெரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் இனிமையாக அன்பாக பேசுறது. உண்மையை பேசினாலும் அதை இனிமையாக பேசணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இனிமையாக பேசணும், அன்பாக பேசணும். இனிமையாக பேசுறதுனாலேயே பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதும். அதாவது பேசுறது உண்மையாக இருக்கணும், நன்மை தரத்தக்கதாக இருக்கணும். அதே சமயம் அது உண்மையானதாகவும் இருக்கணும். உண்மையாக இருக்கணும், இனிமையானதாக இருக்கணும். சொல்கிறது உண்மையினாலும் அதை அன்பாக இனிமையாக சொல்லணும். அதனால் சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத்னா, பிரியமாக சொல்லு, சத்தியமாக சொல்லு. பிரியமாக சொல்ல முடியாத சத்தியத்தை சொல்லாதேன்னு சொல்ல முடியாதுன்னு, அன்பாக சொல்ல முடியாது அப்படின்னா அந்த உண்மையை, அதாவது சொல்கிறதுனால இனிமை இல்லை, ஒருத்தனுக்கு துன்பம் வரும்னா அது உண்மையாக இருந்தாலும் சொல்லாது. ஒரு உண்மையை சொல்கிறதுனால ஒருவனுக்கு துன்பம் ஏற்படும்னாக்கா அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவனுக்கு உடல் ரீதியாக ஒரு குறைபாடு இருக்குனாக்கா அவனை அந்த குறைபாட்டை குறிப்பிட்டு அவனுக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சாக்கா அது உண்மைதான். ஆனால் அவனுக்கு அதனால் மன வருத்தம் வருதில்லை. இப்போ உண்மையாக இருந்தாலும் அது அவனுக்கு மன வருத்தத்தை தர பொழுது அதை சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான். அதில் உண்மையை பேசுகிறதுனால பிறருக்கு துன்பம் வரும்னா அந்த உண்மையை பேசாது இருத்தல் நல்லது. அதுக்காக அப்படின்னா இனிமையாக இருக்குங்கிறக்காக போய் பேசலாமான்னா இல்லை, அதெல்லாம் சொல்லி பாராட்டுனா சந்தோஷமாக இருக்குது, கேட்குறவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, அப்படி அதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இனிமை இல்லாத உண்மையும் சொல்லக்கூடாது, உண்மை இல்லாத இனிய வார்த்தைகளையும் சொல்லக்கூடாது. சொன்னால் உண்மையை சொல்லணும், அது இனிமையாக சொல்லணும். இனிமையாக சொல்ல முடியலைன்னா மௌனமாக இருக்கலாம். அதுக்காக பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, கற்பனையெல்லாம் சேர்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். தீமைங்கிறது துன்பம், பிறருக்கு துன்பம் தராத சொல்லு தான் வாய்மை அப்படின்னு சொல்கிறார்.
அதனால் இனிமையாக பேசுதல், இனிமையாக பேசுகிறதோட நன்மையெல்லாம் சொல்கிறார். அல்லவை தேய அறம் பெருகும், பாப்பம்லாம் போய் புண்ணியம் பெருகுமா. இனிய அன்பான வார்த்தைகளை பேசுகிறதுனால பாப்பம் போகும், புண்ணியம் பெருகும். அதனால் கேட்டு ஒருத்தருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்தாலே அது ஒரு புண்ணியம் தானே. ஒரு ஜீவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக நாம் இருந்தோம்னா அதனால் நமக்கு புண்ணியம் வரும். ஒருவனுக்கு துன்பம் ஏற்படுவதற்கு காரணமாக நாம் இருந்தோம்னா அதனால் பாப்பம் வரும். அவ்வளோதான். அதனால் அன்பாக பேசினா, வேறு எதுவும் பண்ண முடியலன்னா அன்பாக பேசினாலே ஒருவனுக்கு ஒரு ஆறுதலாக பேசுகிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கே, அதுவே ஒரு புண்ணிய காரணம் தான். இல்லை யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானேனா சொல்கிறார்ல, யாவருக்குமா வேறு எதுவும் பண்ண முடியலைன்னா அன்பாக பேசுகிறதையாவது பண்ண, ஆறுதலாக பேசுகிறதாவது செஞ்சோம்னா அது ஒரு பெரிய புண்ணியம், செலவில்லாத புண்ணியம். மற்றதுக்கெலாம் அது ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா செலவு பண்ணணும். ஆனால் அன்பாக பேசுகிறதுக்கு ஒன்றும் செலவு இல்லை. அதனால் நம்மளால் செய்ய முடியுதோ இல்லையோ ஒரு ஆறுதலாக பேசுகிறதாவது பண்ணலாம், அது புண்ணியம். துன்புருவும் துவாமை இல்லாகும்னு சொல்கிறார். இனியவை குறளில் நிறையா இருக்குது. மறுமையும் இம்மையும் இன்பம் தரும், இந்த பிறவிக்கும் மறுமை பிறவிக்கும் கூட இனியவை குறள் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இனியவை குறளோட பயனில சொல்லாமை, புறங்கூறாமை, வாய்மை இதெல்லாம் திருக்குறளில் இருக்குது. அதனால் இங்கே இன்சொல் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. இனிமையாக பேசணும். அப்புறம் என்ன, பயனில சொல்லாமைன்னு தனியாக ஒரு அதிகாரம், இனியவை குறள்னு ஒரு அதிகாரம், பயனில சொல்லாமைன்னா பயனற்ற வெட்டி பேச்சு பேசாதேன்னு. வெட்டியான பேச்சு இப்போ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பொழுதுபோக்குக்கான பேச்செல்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. பயனற்ற சொற்களை பேசாது இருத்தல் வேண்டும். அதனால் பயனில சொல்லாமை. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, புறங்கூறாமைனா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட, மூன்றாவது மனிதர்கள்ட்ட குறை சொல்லுதல் என்பது கூடாது. அவர்களுடைய குறையை அவர்கள்ட்டையே தேவை இருந்தால் சொல்லலாம், அது ஒரு அன்புனால் நமக்கு சொல்வதற்கான உரிமை இருந்தால் நேரடியாக சொல்லலாம். ஆனால் மூன்றாவது மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடாது. பாராட்டுறது மூன்றாவது மனிதர்கள்ட்ட பண்ணலாம். ஒருத்தனுடைய பெருமையை இன்னொரு மூன்றாவது மனிதரில் அவர் அப்படி பண்ணியிருக்கிறார், இப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நல்லதை பெருமையை மூன்றாவது மனிதன்கிட்ட சொல்லணும். ஆனால் குறைகளை நேரடியாக அவர்கள்ட்டையே தான் சொல்லணும். அதுவும் சொல்வதற்கான உரிமை அதிகாரம் இருந்தால், தேவை இருந்தால் சொல்லணும். அப்படி சொல்கிறது கூட ரொம்ப அன்பாக பண்பாக பக்குவமாக ஒரு நல்ல மனசோட நலன் கருதி சொல்லணும். அதுக்கப்புறம் வாய்மை அது இருக்குது. வாய்மைங்கிறதுல முக்கியமானது உண்மை பேசுதல் என்பதை விட பொய் பேசாது இருத்தல், பொய் பேசாமல் இருக்கிறது முக்கியமானது. இதெல்லாம் இன்சொல்ங்கிறதுல இருக்குது. அதற்கு அடுத்தது இன்னா எவ்வுயிர்க்கும் செய்யாமை, யாருக்கும் எந்த கெடுதலும் தீமையும் செய்யாது இருத்தல். உடலாலோ மனதாலோ வாக்காலோ யாருக்கும் எந்த தீமை, அஹிம்சைன்னு சொல்கிறோம். அஹிம்சா பரமோ தர்மக, எந்த உயிருக்கும் தீமை செய்யாது இருத்தல், துன்பம் செய்யாது இருத்தல். அது மனசுனால் செய்யலாம், வாக்குனால் செய்யலாம், செயலாலேயே பண்ணலாம். உடலாலேயே பிறரை அடிக்கலாம், துன்புறுத்தலாம். இல்லை உடலால் பண்ண முடியலன்னா வாக்கால் கடுமையான வார்த்தைகளை பேசி துன்பத்தை கொடுக்கலாம். பேசியே கொள்றதுன்னு இருக்குல்ல, ஆளை அடித்து கொள்வது உண்டு, ஆனால் பேசியே கொள்கிற ஆள் உண்டு. அப்படி வீட்டிலையே சண்டை அப்படி நடக்குது இல்லை. அதனால் நிறைய பிரச்சனைகள் பேச்சினால் வர்றது தான். அதனால் லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே மித்திர பாந்தவாக ஸ்லோகம் சொல்லுது. லக்ஷ்மி தேவியும் நாக்கில் தான் இருக்கலாம். அப்புறம் நண்பர்கள் பகைவர்கள்ங்கிறது நாக்கில் தான் இருக்குது. அப்புறம் என்னென்னா மரணமும் கூட நாக்கில் தான் இருக்குண்ணா. வாய்ப்பேச்சு கை கலப்பாகி சண்டையாகி வெட்டு குத்துன்னு போகுது, அதையும் பார்க்குறோம். அதனால் மரணமும் கூட வாயில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்குல்ல, நாக்கில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் ரொம்ப கவனமாக, வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலும் யாருக்கும் அன்புக்குரியவர்கள்ட்ட கூட அவங்க மனசு வருந்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது. வாக்கில், அப்புறம் செயலில், அப்புறம் மனதில் கூட. வெளியே வாயில் பேச முடியலைனாலும் மனசில் நினைக்கலாமே, மனசுலேயும் கூட பிறருக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும், அவருடைய வினைப்பயனை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஏதோ அவர்கள் தவறு செய்தாலும் அதனுடைய பயன் அவர்களுக்கு ஈஸ்வரன் கொடுப்பார். நம்ம அதுக்காக மனசில் சாபம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது நம்ம மனசில் ஒரு துன்பம். அதனால் அதெல்லாம் இல்லாமல் மனசுலேயும் யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கணும். அதனால் இன்னா எவ்வுயிர்க்கும் செய்யாமை, எந்த உயிருக்கும் கெடுதல் செய்யாமல் இருத்தல். இல்லை சொல்கிறார், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாகடை. இங்கேயும் அறிவை பற்றி சொல்கிறார். நல்ல அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா,
அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுவார்கள். எப்படின்னா, பிறர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது நமக்கு அது துன்பம்னா, நாம் அதை அவர்களுக்கு செஞ்சால் அவர்களுக்கு துன்பம். ஆனால் தர்மத்தை புரிந்து கொள்றதுக்கே அதான் சொல்கிறாங்க. எது தர்மம் எது அதர்மம் இப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ பிறருக்கு செய்யாதே, அவ்வளோதான். பிறர் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு நீ நினைக்கிறாயோ நீ அப்படி நடந்து கொள்ளாதே. பாசிட்டிவாக சொன்னாக்கா, பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய். பிறர் உன்னிடம் எப்படி பேச வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படி நீ மற்றவர்களிடம். எல்லோரும் நம்மள்ட்ட அன்பாக பேசணும்னு தான் நினைக்கிறோம். அப்போ நாம் அன்பாக பேசணும். எல்லோரும் நம்மள்ட்ட நல்ல விதம், நம்மளை யாரை ஏமாற்றக்கூடாது, போய் திருடக்கூடாது, நமக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா நாம் அதை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அதனால் எதெல்லாம் நமக்கு துன்பம் தருமோ அது மற்றவர்களுக்கும் துன்பம் தரும்னு புரிந்து கொண்டு நாம் அதை செய்யாமல் இருக்கிறது. அது அறிவினுடைய ஒரு அடையாளமாக சொல்கிறார். அதனால் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவினான் ஆகுவது உண்டோனா. அப்புறம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதனால் பிறருக்கு செய்யக்கூடிய துன்பம் எல்லாம் எப்படி துன்பம் கொடுத்தாலும் அது நியாயமாக, அதாவது நமக்கு அதிகாரம் இருந்து க்ஷத்திரியர்கள் பண்ணுறது வேறு. நீதிபதியாக இருக்கிறார், குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதனால் அவருக்கு பாபம் வராது, கொடுக்கலைன்னா தான் பாவம் வரும். அதனால் தர்ப்பு பண்ணியிருக்கிறான், தர்ம விரோதமாக சட்ட விரோதமான காரியம் பண்ணியிருக்கிறான்னா அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கறதுங்கிறது சமூக நன்மைக்காக அவர் செய்யக்கூடிய ஒன்று. அது அவருடைய தர்மம், அவருடைய கடமை. அவர் அதை சரியாக செய்யணும். அப்படி இல்லாமல் சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டால் அது பாப்பம். அதனால் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒரு தீங்கு செய்தால், ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தா பாப்பம். சமூக நன்மையின் பொருட்டு விருப்பு வெறுப்பு இல்லாமல் தர்மத்தினுடைய அடிப்படையில் அது இருந்தால் அதற்கு புண்ணிய பாப்பம், அதுக்கு புண்ணிய பாப்பம் உண்டு. அதுவும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செஞ்சால் புண்ணிய பாப்பமும் இல்லை. அது அங்கே கர்மயோகமாகுது. அதனால் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கு புண்ணிய பாப்ப பலன் உண்டு. அதாவது சொந்த விருப்பு வெறுப்போட அடிப்படையில் செயல்பட்டால் அது புண்ணிய பாப்பமாக வரும். தர்ம அதர்மத்தோடு செயல்பட்டாலும் புண்ணிய பாப்பமாக வரும். சாஸ்திரம் சொல்லுகின்றபடி இது சாஸ்திரம் தர்மம்னு சொல்லியிருக்கு, நான் அதை செய்கிறேன். அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட கோபம், அவனை நான் அடிக்கிறேன் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது சொந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் செய்யறது. அதுக்கு கண்டிப்பாக பாப்பம் உண்டு, அது பாப்பம். அதே ஒரு இராணுவத்தில் இருக்கிறார், பக்கத்து நாட்டு ஆளோட சண்டை போடுறார், அங்கே கொள்கிறார் அப்படின்னாக்கா அதுவும் கொலை தான், ஆனால் அதுக்கு பாப்பம் இல்லை, அதுக்கு புண்ணியம். அதே ஆள் லீவில் பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டா பாவம். அதில் சொந்தக்காரனை கொண்டா அது சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் செய்கிற பொழுது அது கொலை, அதற்கு பாப்பம் உண்டு. அதே தர்மத்தினுடைய அடிப்படையில் ஒரு தேசத்தை காப்பாற்றுறதுக்காக அவருடைய கடமையாக செய்கிற பொழுது அதற்கு பாப்பம் இல்லை, புண்ணியம். அதனால் தான் செயலுடைய அடிப்படையில் இல்லை விளைவு புண்ணிய பாப்பம். என்ன மனநிலையில் நம்ம அதை செய்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு கொடுக்குற ஒரு விஷயத்தை செய்கிறோம்னாக்கா செய்கிற செயலோட அடிப்படையில் புண்ணிய பாவம் ஏற்படுறதில்ல, என்ன மனநிலையில் நம்ம அதை செய்கிறோங்கிறது தான் புண்ணிய பாபத்துக்கு காரணமாக ஆகுது. தாய் குழந்தை வையறது அடிக்கிறது அப்படிங்கிறதும் குழந்தைக்கு துன்பம் தானே. அப்போ பிற உயிரை துன்புறுத்துறது பாப்பம்னா அது பாப்பமாகுமான. ஆசிரியர் மாணவனை அடிக்கிறது, பெற்றோர்கள் குழந்தைய அடிக்கிறது, அல்லது நீதிபதி குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறது, அல்லது ஒரு இராணுவ வீரன் இன்னும் எதிரிக்கு துன்பம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அது துன்பமாக இருந்தாலும் அது தர்மத்தின் அடிப்படையில் நடக்கிறதுனால செயலினுடைய அடிப்படையில் இல்லை, அது தர்மத்தினுடைய அடிப்படையில். அதனால் புண்ணியம்தான், அந்த இடத்துல அது புண்ணியமாக ஆகின்றது. ஆனால் புண்ணியமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப பிறக்கணும். புண்ணிய காரியம்தான் நல்லது நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த நல்லதை அனுபவிக்கிறதுக்காக நாம் திரும்ப பிறந்தாகணும். அப்புறம் பிறந்தால் நல்லது மட்டுமா பண்ண முடியும், கெட்டதும் கலந்து தான் பண்ணணும். நல்லது கெட்டது ரெண்டும் பண்ணோம்னா திரும்ப அதை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கணும். இது முடிவில்லாமல் போய் கொண்டு இருக்கும். அதனால் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு நினச்சாக்கா நல்லது பண்ணணும், ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணணும். அங்கே தான் அது கர்மயோகமாகுது. தர்மத்தை வெறுமனே தர்மமாக கடைபிடித்தோம்னாக்கா புண்ணியங்கிற பலன் உண்டு. அந்த புண்ணியங்கிற பலனை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கணும். அதே தர்மத்தை கர்த்திருவம் இல்லாமல் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த கர்மாவை பண்ணோம்னா அதற்கு புண்ணிய பாபம், புண்ணியங்கிற பலன் இல்லை. அப்போ அது சித்த சுத்திங்கிற பலனை கொடுத்து மோட்ச சாதனமாக ஆகின்றது, பிறவியிலிருந்து விடுவிக்கிறதுக்கான சாதனமாக ஆகின்றது.
சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்தி அகர்த்தாரம் அவ்யயம்னா, அதை நான் தான் செய்திருக்கிறேன் என்றாலும் நான் செய்யவில்லை என்று அறிந்து கொள்வாயாக. எவ்வாறு எவன் ஒருவன் இவ்வாறு அறிந்து கொண்டு அவன் கர்மாவை செய்கிறானோ அவனுக்கும் புண்ணியம் இல்லைனா. அடுத்த ஸ்லோகத்தில் அது சொல்கிறேன். ஆனால் பகவான் கர்மா பண்ணுறார், ஆனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் பண்ணுறார். அதனால் பகவானுக்கு புண்ணிய பாப்பம் இல்லை. இப்போ நமக்கும் புண்ணியம் பாப்பம் வேண்டாம்னா நம்ம நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செஞ்சால் அதற்கு புண்ணிய பாப்பம் இல்லை. இப்போ நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் பாபத்தை பண்ணலாமான்னு புண்ணியத்தை பண்ணுறது இல்லை, பாபத்தை பண்ணலாமான்னு. நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லைன்னா பாபத்தை பண்ண முடியாது. பண்ணால் புண்ணியத்தை பண்ண முடியும். பாபத்தை பண்ணணுங்கிறது அங்கே அகங்காரம் வந்துருன்னு அர்த்தம். நமக்கு ஏதோ ஒரு உள்ளார்ந்த விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இச்சை இருந்தால் கண்டிப்பாக பலன் உண்டு. அதனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் பாபத்தை பண்ண முடியாது. பண்ணால் புண்ணியம் ஒன்று சும்மா இருக்கணும், அது சாமியாராக இருந்தால் சும்மா இருக்கலாம், அல்லது தர்மத்தை கடைபிடிக்கணும். 2 தான். பாபத்தை பண்ண முடியாது. அதனால தான் பகவான் சர்வ தர்மான் பரித்தியஜ்யங்கிறது தான் சொன்னார். சர்வ அதர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்லலை. ஏன்னா அதை சரணாகதியாக பண்ண முடியாது. பாப்பத்தை பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டு நான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே, ஆனால் நல்ல அக்கிரமம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. உண்மையிலே சரணாகதி இருந்தால் அவனால் பாபம் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் தர்மத்தில் கர்ம விஷயத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்கள். அதனால் தர்மத்தை செய்யணும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது முக்கியமான தர்மம். மனதாலோ வாக்காலோ உடலாலோ எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது. அடுத்தது பொறை உடைமை. பொறை உடைமைங்கிறது பொறுமை உடைமை. பிறர் நமக்கு கொடுக்குற துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், சகித்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மை, சகிஷ்ணுத்துவம் அப்படிங்கிற சொல்கிறோம். பொறை உடைமை, பொறுமை உடைமை. பிறர் நமக்கு கெடுதல் செய்திருந்தாலும், நாம் யாருக்கும் கெடுதல் செய்யலை, நாம் யாருக்கும் துன்பம் செய்யணும்னு நினைக்கலை, ஆனால் அடுத்த ஆள் நமக்கு துன்பம் பண்ணுறானே என்ன பண்ணுறதுன்னு. நாம் ஒன்றும் செய்யணும்னு நினைக்கிறோம், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறானே, அவன் நமக்கு கெடுதல் பண்ணுறானே, நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதை பொறுத்து கொள்ளுதல், அதை சகித்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தர்மம். அதற்கு எதிர்வினை பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அதே சமயம் அதை அழுது புலம்பாமலும் ஏற்றுக்கொள்ளுதல். அது அப்படியே நம்ம வினைப்பயன் அவன் மூலமாக வருது. ஒரு துன்பம் பிறரால் நமக்கு ஒரு துன்பம் வருது, கேடு வருது, கஷ்டம் வருது அப்படின்னாக்கா நாம் செய்த வினைப்பயன் அவன் வழியாக வருது. அதனால் அதற்கு அவன் பொறுப்பு இல்லை. அதற்கு ஒரு எதிர்வினை நம்ம இப்போ பண்ணோம்னா அதற்கு ஒரு பாபம் வரும், அது பின்னாடி வரும். அதனால் ஏற்கனவே செய்த பாபத்தினுடைய விளைவு தான் இப்போ அவன் மூலமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம தாங்கி கொள்ள முடியாமல் இப்போ அதுக்கு ஒரு எதிர்வினை பண்ணால் அது திரும்ப அடுத்த பாவமாக திரும்ப அடுத்த நாளும் அதே துன்பமானது வரும். அதனால் அதை சகித்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். ஈஸ்வரன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் பார்த்து கொள்ளுவான்னு விட்டு விடுதல். அதனால் பொறை உடைமை, பொறுமையாக இருத்தல். அல்லது நம்மளுடைய எதிர்வினையை அதுக்கு காட்டவே கூடாதானா, அப்படி காட்டினா அதை ஒரு பாசிட்டிவாக காமிக்கணும், தர்மமான முறையில் வெளிப்படுத்தலாம். அதனால் நம்ம வெளிப்படுத்தவே கூடாதுன்னா சன்னியாசியாக இருந்தால் இருக்கலாம், சன்னியாசியாக இருந்தால் எதிர்வினை செய்யாமலே இருக்கலாம். ஆனால் இல்லறத்தில் நம்ம குடும்பத்தில் தொழில் முதலானவைகளை செய்கின்ற பொழுது ஒரு எதிர்வினை பண்ணணும், ஆனால் அது தர்மமாக பண்ணணும், தர்ம விரோதமாக பண்ணக்கூடாது. அது தர்மமான முறையில், அன்பான பண்பான முறையில் பண்ணுறது, பக்குவமான முறையில் எதிர்வினை செய்யலாம். ஆனால் இதுவும் பொறையுடைமைன்னு திருக்குறள் அதிகாரம் இருக்குது. இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு இருக்குது. வன்மையுள் வன்மை, வலிமையிலெல்லாம் பெரிய வலிமை பொறையுடைமை தான். அதற்கு அடுத்தது செய் நன்றி அறிதல். அதுவும் செய் நன்றி அறிதல் என்பதும் திருக்குறளில் பெரிய அதிகாரமாக, தனியாக அதிகாரமாகவே இருக்குது. பிறர் செய்த நன்மையை மறவாது இருத்தல், என்றைக்கு மறவாது இருத்தல். சிறிய உதவியாக இருந்தாலும் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. என்றைக்கும் உலகத்தோட ஆபத்து காலத்தில் பிறர் செய்த உதவி மிகச்சிறியதாக இருந்தாலும்
அதை மிக பெரியதாக கருதணும். 2 உதாரணம் கொடுக்குறார். கடலில் பெரியதுங்கிறார், அப்புறம் ஞாலத்தின் மான பெரியதுங்கிறார். இப்போ உலகத்தை விட பெரியதுங்கிறார், கடலை விட. இப்போ நமக்கு பெருசுன்னு நமக்கு தெரிஞ்சது கடல் தான் பெருசு, அதுக்கு மேலே உலகம் பெருசுன்னு சொல்லலாம். அதை விட நன்றி மறவாமல் இருத்தல் என்பது இன்னும் உயர்ந்தது, பெரியதுன்னு சொல்கிறார். அப்புறம் நன்றி மறப்பது நன்றன்று. அதுக்கு நன்றி கொன்ற பாபத்துக்கு பிராயஷ்சித்தம் சாஸ்திரம் சொல்லலை. மற்ற எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தம் இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பிராயஷ்சித்தம் இருக்குது. ஆனால் நன்றி கொன்ற பாபத்துக்கு மட்டும் சாஸ்திரத்தில் பிராயஷ்சித்தமே இல்லை. அப்படின்னா அதுக்கு அனுபவித்து தான் ஆகணும்னு அர்த்தம். ஆனால் செய்த நன்றி சிறிய உதவியாக இருந்தாலும் என்றைக்கும் அதை நம்ம மறக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான நற்பண்பு. செய் நன்றி அறிதல், பிறர் செய்த நன்றியை மறவாது இருத்தல். இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்தையுமே நம்ம தனியாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திருக்குறளமாக எடுத்து பார்த்து விரிவாகவே சிந்தனை பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாஸ்திரம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்குது. ஆனால் நமக்கு அந்தர்யோகம் மாதம் ஒரு நாள் நடக்கிறதுனால அதை சுருக்கமாக விஷயத்தை சொல்கிறோம். அப்புறம் திருக்குறள்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான், தெரியாது இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும். தெரியும் ஆனால் தெரியாது. திருக்குறள்லாம் தெரியும், ஆனால் அதை நம்ம ஆழமாக படிக்கிறது இல்லை, அதை பின்பற்றுவது இல்லை. படித்தா கொஞ்சம் விஷயம் குறைஞ்சது தெரியும், ஆனால் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் இதெல்லாம் நாமளாக படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஒப்புரவு ஆற்ற அறிதல்னு 8வது பண்பு சொல்கிறார். ஒப்புரவுங்கிறது திருக்குறளையும் ஒப்புரவு அறிதல்னே ஒரு அதிகாரம் இருக்குது. ஒப்புரவுங்கிறது நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தல், அதான் கர்மயோகம்னு சொல்கிறோம். ஒப்புரவுக்கு நம்ம சாஸ்திரப்படி சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் கர்மயோகம் தான் ஒப்புரவு அறிதல். இதில் நல்ல பிரபலமான திருக்குறள்கள்லாம் இருக்குது. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருநா. ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய நீர்நிலை இருந்தால், நல்ல நீர்நிலை, நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய நீர்நிலை இருந்தால் அது எப்படி அந்த ஊருக்கே பயனுடையதாக இருக்குமோ, அதே மாதிரி ஒரு நல்லவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், நல்லவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அது அவன் சார்ந்த குடும்பத்துக்கு, அந்த சமூகத்துக்கே பயனுடையதாக இருக்கும். நல்ல பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். நல்ல பழமரம் ஊருக்கு நடுவில் பொதுவாக பழுத்திருந்தாக்க அது எப்படி பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்குமோ, அது மாதிரி நல்லவன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு பிறருக்கு உதவி செய்தல் என்பது மிகுந்த பயன் தரத்தக்கதுன்னு. அப்புறம் பழமரம்ங்கிறதோட மூலிகை மரம்னு சொல்கிறார். ஒரு மூலிகை மரமானது அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் எப்படி சமூகத்துக்கு பயன்படக்கூடியது. ஒரு மூலிகை செடி அப்படின்னாக்கா அதில் வேரும் பயன்படும், பட்டையும் பயன்படும், இலைகளும் பயன்படும். அந்த மாதிரி ஒப்புரவு இருத்தல், நல்ல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு உடையவர்கள் சமூகத்துக்கு எல்லா விதத்திலும் பயனுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நன்றியில் செல்வம்னு இருக்குது, ஆப்போசிட்டான இதுவும் இருக்குது. நச்சு மரம் பழுத்தற்று நாங்கள் உதாரணம் சொல்கிறோம். ஊருக்கு நடுவில் ஒரு விஷச்செடி இருந்தால் எப்படி இருக்கும்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதில் இருந்து போகக்கூடிய காற்று கெடுதல் பண்ணும்னா அதை சாப்பிட்ற ஆடு மாடுகளுக்கும் கெடுதல். அதன் மேலே காற்று பட்டு போனாக்கா அந்த விஷச்செடியிலேருந்து பரவக்கூடிய அந்த காற்றும் கெடுதல் பண்ணும். அதே மாதிரி கெட்டவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம். ஆமாம், கஞ்சா செடினா அதுதான் ரொம்ப பயன் தரத்தக்கதாக இருக்குது. இப்போ நல்ல பிஸ்னஸ்ஸு கஞ்சா செடிங்கிறாரு. கஞ்சா செடி தான் அது நல்லா பயனுள்ளதாக இருக்குது. கஞ்சா செடி, கள்ளச்சாராயம், மற்ற போதைப் பொருள்களெல்லாம் மிகச்சிறந்த வஸ்துக்களாக தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி. எப்படியா இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். அதனால் சாப்பிட்டு சாகுனா அதுவும் நல்ல சாராயம் சாப்பிட்டு எப்படியா தான் சாகு, எதுவுமே அனுபவிக்காமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம். அதனால் கொஞ்சம் மது அருந்தி சும்மா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு சாகுனா. அதை விட என்னென்னா இந்த நல்ல சாராயத்தில் கிக்கு இல்லை. அதனால் என்னென்னா கள்ள சாராயமாக இருந்தால் இன்னும் நல்லா கிக்கு வரும். அது மட்டும் இல்லை, செத்தா வீட்டுக்கு 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். நல்ல சாராயம் குடித்தாலும் சாவு தான், கெட்ட சாராயம் குடித்தாலும் சாவு தான். நல்ல சாராயம் குடித்து செத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வீட்டுக்கு ஒரு பைசா கிடைக்காது. இது வாங்கி குடித்தா வீட்டுக்கு உடனடியாக கிடைக்கும். அது நின்று கொள்ளும். ஆனால் உடனடி பலன் என்னன்னா இதுதான்,
ஏன்னா அவன் வாழ்நாள் முழுக்க இருந்தால் கூட 10 லட்ச ரூபா வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்க போகிறதில்ல. அப்படி ஒரு தண்டச்சோறு தான் அது. அப்படி இருக்க ஆள் செத்ததுனால வீட்டுக்கு 10 லட்ச ரூபா வந்திருக்கேன். நல்ல புண்ணிய காரியம் தானே, நல்லா பண்ணலாம். அதனால் ஒப்புரவு அறிதல் தான் நம்மளால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்தல் என்பது இந்த 8 ஆச்சார வித்துன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம இந்த முதல் பாட்டை நிறைவு செய்கிறோம். முதல் பாட்டில் சொல்லியிருக்கிற விஷயம், இந்த 8 விஷயங்கள் ஆச்சாரத்திற்கு அடிப்படையாக இருக்கின்றன. அதாவது இந்த 8 நல்ல குணங்கள் எந்த சமூகத்தில் இருக்கோ அந்த சமூகம் ஆச்சாரமுடையதாக இருக்கும், நல்ல தர்மமுடைய சமுதாயமாக இருக்கும். இந்த மாதிரி 8 குணங்களும் ஒரே ஆள்கிட்ட இருந்தால் ரொம்ப விசேஷம். 8 குணங்கள் இல்லைனாலும் அதிகமான குணங்கள் இருந்தால் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பான். இந்த 8 குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் சமுதாயத்தில் இருந்தால் அந்த சமுதாயமே நல்லா இருக்கும், அந்த சமுதாயமே அந்த நாடே நல்லா இருக்கும், நல்ல ஆச்சாரம் உடையதாக அப்படி தான் இருந்தார்கள் நம்ம முன்னோர்கள், அப்படி தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கணுங்கிறதையும் நமக்கு நீதி நூல்கள் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். திரும்ப இந்த ஒரு பாட்டை படித்து நம்ம இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி அறிதல் பொறையுடைமை என் சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆச்சார வித்து. இதற்கு அடுத்த பாட்டில் இந்த ஆச்சாரம் இருந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஆச்சாரமாக வாழ்கிறதுனால ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்றும் ஒழுக்க எய்துவ இவ்வெட்டும், இங்கே எப்படி 8 சொன்ன மாதிரி இவ்வெட்டும் எய்துவ என்றும் ஒழுக்கம் பிழையாதவர். ஆச்சாரத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த 8 நன்மைகளையும் அடைவார்கள்னு சொல்கிறார். அது 8 என்னங்கிறத அது அடுத்த வகுப்பில் அடுத்த அந்தர்யோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.